ஹே சந்தோஷி, என்ன மீனாட்சி அப்படி பார்க்குற? உன்னை சந்தோஷின்னு சொல்கிறேன்னா உன்னைத்தான் இப்படி கூப்பிடுறேன். சந்தோஷி தான் நீ. ஒவ்வொரு காரணத்துக்காக உன்னை ஒவ்வொரு திருநாமம் சொல்லி சஹஸ்ரநாமம் இருக்கே. என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு 1000 to the power of 1000 to the power of infinity நாமங்கள் உனக்கு சொல்லலாம் மீனாட்சி. உன்னை நினைச்சாலே பேசினாலே எழுதினாலே சந்தோஷமா இருக்கு. அதனால உன்னை சந்தோஷின்னு நான் சொல்லுவேன். ஈஸ்வரன் சந்தோஷ்னு சொல்லுவேன். ஆமாம், நீ சொக்கநாயகி, ஈஸ்வரன் சொக்கநாதன் மாதிரி. நீ சந்தோஷின்னா அவன் சந்தோஷ் தானே. அவன் வேற நீ வேற இல்லையே மீனாட்சி. அவனும் கிளியும் பார்ட் 2 புஸ்தகத்தில் எழுதின மாதிரி நீ அர்த்தநாரி இல்லையா? நீ கேட்கலாம், இந்த புஸ்தகத்தில் சாத்வீகம் இல்லாமல் கண்ணகி, சீதை, சிகண்டி, திரௌபதி, அக்னி அப்படின்னு உஷ்ணகுணங்கள் சொல்லும் பொழுது எப்படி சந்தோஷம் வருது உனக்கு அப்படின்னு என்னை கேட்கலாம். அதுவும் உன்னுடைய குணங்கள் தான். அதுக்காக உன்னை தவிர்க்க முடியுமா? நோ, நீ திரிகுணா. உன்னுடைய 3 குணங்களோட உன்னை அப்படியே ஏற்றுக்கணும். 3 குணங்கள் கொண்டவள் நீன்னு சொன்னேனே முன்னையே, சத்வ, ரஜோ, தாமச. உன்னிடம் நான் முழுச சரணடைந்தேன்னு சொன்னால் உன்னை எல்லா குண சுபாவங்களோடும் ஏற்றுக்கணும். எல்லாத்தையும் ஏற்றுண்டு ரசிக்கணும். அதுதானே சரி மீனாட்சி. சாரி சந்தோஷி. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே உன்னுடைய அவதாரங்கள். பெருமாளின் தசாவதாரத்தில் எல்லா பாவனை ரசங்களும் இருக்கே. வாமன, நிருசிம்ம, கூர்ம, மச்ச, பரசுராம, பலராம, ராம, கிருஷ்ண, வராக, இப்படி சொக்கன் பல பல லீலைகள் செய்ய வேற வேற மேக்கப், அட்டையர் குணங்களில் வந்தானே, வர்றானே, இன்னமும் வருவானே, இன்னமும் நான் அதே மாதிரி தான் உன்னுடைய இந்த அவதாரங்களையும் உணர்றேனே. அதனால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. உன்னை எனக்குள் பரப்பி அதை அனுபவிக்கும் போது, அதை பிரமிக்கும் போது, நீ வேறு வேறு பெயர் அலங்காரம் இடங்களில் காளியாக இருந்தாலும் சரி, சாத்வீகமாக இருந்தாலும் சரி, சத்வ, ரஜோ, தாமச குணங்களுடைய எல்லா குணஸ்வபாவங்களும் உனக்கு இருக்குது. அப்போது உன்னை நான் எப்படி நீ வெளிப்படுத்துகிறியோ அப்படியே நான் உன்னை ஏற்றுக்கிற ஒரு சுபாவம் எனக்கு வேணும் இல்லையா மீனாட்சி? நான் எப்படி எவ்வளோ குறைகள் இருக்கிறவ, குணங்களில், உருவத்தில், சுபாவத்தில் எனக்கு எவ்வளோ குறைகள் இருக்குது. ஆனால் நீ என்ன அப்படியே ஏற்றுண்டு எனக்கு ரட்சிக்கணும், கிருபை பண்ணணும்னு நான் நினைக்கிற மாதிரி உன்னுடைய சத்வ, ரஜோ, தாமச எல்லா குண சுபாவங்களோடையும் நீ காளியோ சாத்வீகமோ, உனக்கு என்ன பேரோ, நீ எப்படி இருக்கியோ உன்னை முழுசாக அப்படியே நான் ஏற்றுண்டு உன்னை நமஸ்கரிக்கணும் இல்லையா? அதை அப்படியே எனக்குள்ளே பரப்பி அதை அனுபவிக்கும் போது, அதை பிரமிக்கும் போது, உன்னுடைய சில ஸ்வரூபம் பிரமிப்பாக இருக்குது, சில ஸ்வரூபம் சாந்தமாக இருக்குது, சில ஸ்வரூபம் சந்தோஷமாக இருக்குது, சில ஸ்வரூபம் ஆச்சரியமாக இருக்குது, சில ஸ்வரூபம் கோபமாக இருக்குது, சில ஸ்வரூபம் பயம் கொடுக்கறது. இருந்தாலும் மீனாட்சி நீ வேறு வேறு பெயர் அலங்காரம் இடங்களில் இருந்தாலும் ஒரே மீனாட்சி தான்னு நான் சொல்லலை, நீயே தான் இதை உணர்த்துற. நீ எனக்கு உணர்த்தாமல் எனக்கு எப்படி மீனாட்சி சிந்தையில் வரும்? சிந்தையில் வராத ஒன்று எப்படி வார்த்தையில் வரும்? வார்த்தையிலையும் சிந்தையிலையும் உதிக்காதது எப்படி செயலில் வெளிப்படும்? இதை நான் சொல்லலை, நீயே தான் உணர்த்தியிருக்க. சீர்காழி கோவிந்தராஜன்கிறவர் கூட உன்னை பற்றி இந்த மாதிரி ஒரு அம்சத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படிங்கிற அந்த பாட்டில், மாநகர் காஞ்சியிலே காமாட்சி, தில்லையில் அவள் பெயர் சிவகாமி, திருக்கடவூரினிலே அபிராமி, நெல்லையில் தருவாள் அருள் தருவாள் காந்திமதி, அன்னை அவளல்லாள் எனக்கு ஏது கதி, மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படிங்கிற அந்த பாட்டில் அவர் பாடியிருக்காரு. இன்னமும் அதில் அவர் சொல்லியிருக்காரு, திரிபுர சுந்தரி சீர்காழியிலே, சிவசக்தி பார்வதி கையிலையிலே, வரம் தரும் கற்பகமாம் மயிலையிலே, வஞ்சமில்லா நெஞ்சில் வாழ்பவளே, திருவேற்காட்டினிலே கருமாரி, தென்புதிகை நகரினிலே முத்துமாரி, சமயபுரம் தன்னில் மகமாயி, சௌபாகியம் தந்திடுவாள் மாக்காளி, சகல சௌபாகியமும் தந்திடுவாள் மாக்காளி, மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படின்னு அவர் அதில்
பாடியிருப்பார். சகலமும் நீதான் மீனாட்சி. நீ காளியாக இருந்த என்ன, சத்வஸ்வரூபமாக இருந்த என்ன, சின்ன சிறுமியாக இருந்தா என்ன, நிறைந்த மங்கள பெண்ணாக இருந்தா என்ன, உக்ர மகிஷாசுர மர்தினியா என்ன இருந்தா என்ன, சந்தோஷியாக இருந்தா என்ன, அக்னியில் உதித்த திரௌபதி அம்மாவாக இருந்தா என்ன, சீத்தையாக இருந்தா என்ன, சிகண்டினியாக இருந்தா என்ன, அம்பையாக இருந்தா என்ன, நீ அம்பாள் மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. நீ எப்படி இருந்தாலும் நான் அப்படியே பரிபூர்ணமாக வணங்குற ஒரு சுபாவ மனநிலையை தான் நீ எனக்கு தரணும். நான் எப்படி இருந்தாலும் என்னை நீ ஏற்றுக்கணும். நான் விரும்புகிற மாதிரி உன்னுடைய எல்லா சுபாவ குணங்களையும் நான் பரிபூர்ணமாக உள்ள வாங்கி அதை அனுபவித்து உங்ககிட்ட சரணாகதி பண்ணி நமஸ்காரம் பண்ணணும்.